MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அவங்க அப்பா இறக்கணும்னு நினச்சிருந்தால் விஜய் சித்ரா இறந்தா பார்த்தீங்களா, அப்போவே அவர் இறந்துருக்கும். கோர்ட்டில் வந்து இவனுக்கு சாதகமாக ஜெயம்நாத்துக்கு அப்பா அவர் வந்து இறந்துக்கணும். அதே டிசம்பர் மாதத்தில் 4 வருஷம் கழிச்சு இவரும் இறக்குறாருன்னா அப்போ கண்டிப்பாக வந்து அங்கே ஏதோ தவறுகள் இருக்குது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். விஜய் சித்ராவோட அப்பாவுக்கு இந்த ஒரு மரணம் வந்து சரியாக தவறாக அங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது. நியாயமாக தர்மமாக செய்யாத தவறுக்காக ஒருத்த வந்து ஜெயிலுக்கு போய் அவன் வந்து அவ்வளோ கடினமான கஷ்டங்கள் அனுபவிச்சு கர்மான்னு ஒன்று இருக்குது. அதில் யாருமே தப்பிக்கவே முடியாது. அது நானாக இருந்தால் சரி, நீ அந்த சரி, நம்ம என்ன செய்த வினைகள் நம்மளை வந்து பாதிச்சே ஆகும். சித்ரா யாரு? ஏம்நாத்துக்கு மனைவி. அந்த கணவனுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும், கணவனுக்கு எவ்வளோ வலிவேதனைகள் இருந்திருக்கும். இதே வந்து ஏம்நாத் நிஜமாலே தவறு பண்ணியிருந்தால், இதே ஏம்நாத்தால் அந்த பொண்ணு உயிர் விட்டு இருந்தால் கண்டிப்பாக ஏம்நாத் குடும்பம் தான் நாசமாக போய்க்கணும். விஜய் சித்ராக்கு மரணத்துக்கு முன்னாடி அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்களே, அந்த இடத்துல வந்து யாரோ வந்து ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ விஜய் சித்ராவோட உச்சி முடி வெட்டி கீழே முடியெல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏம்நாத் என்ன சொல்லிக்கிறான், நான் வரவே மாட்டேன் சொல்லி அவன் போவே இல்லை. என்ன பண்ணாங்க, என்ன பரிகாரம்? அப்போ சொல்லும் பொழுது ஏதோ அங்கே சம்திங் தவறாக நடந்திருக்கு. அது மட்டும் 100% கன்ஃபார்ம். ஏன்னா அடி மேலே அடி அவங்க வீட்டில் விழுந்துருக்குது. ஒரு பரிகாரங்களோ ஒரு பிரயோகங்களோ ஒரு மந்திர தந்திர சக்திகளோ தவறாக பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தான் திருப்பி அடிச்சுக்கினே இருக்கும். பத்ரகாளியோட இருக்கிறதால, மாந்திரிக சக்தி பூஜை பண்ணறதால எனக்கு அந்த வீரியத்தோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும். அதர்மத்தின் பாதையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அகால மரணங்கள் நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், தூக்குமாடி சேர்த்தவங்க கொளுத்துக்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஆவிகள் அவங்க அடித்து கூட துன்புறுத்தி கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செய்வின கோளாறு தான். இப்போ ஏம்நாத்துக்கு நீங்கள் பூஜை பண்ண என்ன பூஜை பண்ணீங்க? அவர் மற்றவங்க நான் பண்ணித்தர பூஜை தான் அவன் அனுப்பம் பண்ணும் பொழுது இங்கெங்கெல்லாம் மைனஸ் அவன் வாழ்க்கை இருந்தால் அங்கெல்லாம் ப்ளஸ் ஆக ஆரம்பிச்சுது. அவன் சொல்கிறானே, எனக்கு வந்து விஜய் சித்ரா என் பக்கத்துலேயே இருக்கிறான், நான் அதை உணர்றேன்னு சொல்கிறான். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இந்த மாந்திரிகத்தால தான் இப்படி. ஆமாம், கண்டிப்பாக 100% பா, 100க்கு 100% இது மாந்திரிகத்தால் அவங்க. வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. விஜய் சித்ராவோட அவங்க அப்பா வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டு இருக்காரு. 2020 டிசம்பர் பார்த்தீங்கன்னா விஜய் சித்ரா அவங்களும் தூக்கு மாட்டி இறந்தாங்க. அதே மாதிரி அவரோட அப்பாவும் இப்போ தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. என்ன காரணமாக இருக்கும்க்கா இது? அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு உயிர் வந்து போகும் பொழுது அந்த வலி வேதனை நம்மளுக்கு ஒரு நியூஸாக தான் இருக்கும். பட் ஆனால் அதை அனுபவிக்கும் அந்த ஃபேமிலிக்கு தான் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். சரியா? எனக்கு வந்து என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ஏதோ சரி, நம்ம வந்து மாந்திரிக பூஜையில் இருக்கிறதால கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டே வந்து நான் சொல்லியிருக்கேன், அங்கே வந்து ஏதோ பெரிய விஷயம் தவறுகள் நடந்து இருக்குது. ஏன்னா ஏம்நாத் வந்து நம்மக்கிட்ட வரும் பொழுது, நம்மக்கிட்ட பேசும் பொழுது, நம்மக்கிட்ட அந்த பூஜையை வந்து நம்ம எடுத்து கொடுக்கும் பொழுதோ, இல்லை அந்த அம்மா வந்து அவன் நம்பும் பொழுது அவனுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றம் கொண்டு வந்தது. அதில் ஃபஸ்ட்டு தான் வந்து அந்த கேஸ் வந்து அவன் வந்து ஜெயிச்சது. எதுக்காக இதை நான் திருப்பி நான் சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா இறக்கணும்னு நினச்சிருந்தால் விஜய் சித்ரா இறந்தா பார்த்தீங்களா, அப்போவே அவர் இறந்துருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட். அப்படி ரெண்டாவது, கோர்ட்டில் வந்து இவனுக்கு சாதகமாக ஜெயம்நாத்துக்கு அப்பா அவர் வந்து இறந்துக்கணும். அப்போது அதே டிசம்பர் மாதத்தில் 4 வருஷம் கழித்து இவரும் இறக்குறாருன்னா அப்போ கண்டிப்பாக வந்து அங்கே ஏதோ தவறுகள் இருக்குது. சரியா? அதை அவங்க வந்து திருத்திக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எப்போவுமே நான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா பத்ரகாளி பொறுத்த வரைக்கும் கண்ணாடி மாதிரி அந்த அம்மா. நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து நம்மளை வந்து வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறோம், அத்தனையுமே நம்மளுக்கு வந்து மேலே கொண்டு வந்துடுவான். அதே மாதிரி தவறுகளை அந்த அம்மா ஒரு காலமும் வந்து மன்னிக்கவும் மாட்டா, பொறுக்கவும் மாட்டா. ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சரியா? இப்போ நம்ம வந்து விஜய் சித்ராவோட அப்பாவுக்கு இந்த ஒரு மரணம் வந்து சரியாக தவறாக அங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது. நியாயமாக தர்மமாக அதர்மமாக தான் இங்கே வந்து கேள்வி. ஏன்னு சொல்லுங்களேன், செய்யாத தவறுக்காக ஒருத்த வந்து ஜெயிலுக்கு போய் அவன் வந்து அவ்வளோ கடினமான கஷ்டங்கள் அனுபவித்து அவரு தான் இவ்வளோ நாள் சஸ்பெக்டாக வந்து எல்லாருமே சொன்னாங்க. அதனால் அவர் தீர்ப்பு வந்து இவர் வெளியே வந்தனால தான் அவர் மன உளைச்சலில் கூட இப்படி நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அதுக்கு தான் சொன்னேன்னா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சரி, எதுக்காக இது சொன்னால், கர்மான்னு ஒன்று இருக்குது. அதில் யாருமே தப்பிக்கவே முடியாது. அது நானாக இருந்தால் சரி, நீ அந்த சரி, நம்ம என்ன செய்த வினைகள் நம்மளை வந்து பாதிச்சே ஆகும். அது எப்பேற்பட்ட விஷயம் இருந்தால் கூட அதில் வந்து தப்பிக்கவே முடியாது. எதுக்காக இது திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ இவங்க வந்து சித்ரா வீட்டில் வந்து சித்ரா இறந்துக்குன்னா சித்ரா யார்? ஏம்நாத்துக்கு மனைவி. புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து ஏம்நாத்துக்கு அவன் மனைவி. குழந்தை கொட்டி பெரியவா ஆனாங்க, அதெல்லாம் முடிஞ்சு. ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்து தாரவாத்து கொடுத்தாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போது அந்த கணவனுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கோ, கணவனுக்கு எவ்வளோ வலிவேதனைகள் இருந்திருக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கணவனாக இருந்து தன் மனைவியை பிரிஞ்சதோடு இல்லாமல் அந்த
நிமிஷமே வந்து ஜெயிலுக்கு போய் எல்லாமே சஸ்பென்ஷன் தான் பண்ணாங்க. பட் ஆனால் கோர்ட்டோட தீர்ப்பு இன்றைக்கி வந்து யாரும் நம்ம மீற முடியாது. ஏன்னா கோர்ட் வந்து எந்த ஒரு விட்னஸும் வந்து எல்லாமே வந்து அவங்களோட அட்வொகேட் வந்து வெரி கிளியராக வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதே வந்து ஏம்நாத் நிஜமாலே தவறு பண்ணியிருந்தால், இதே ஏம்நாத்தால் அந்த பொண்ணு உயிர் விட்டு இருந்தால், இல்லை ஏம்நாத்தால் அந்த குடும்பத்துக்கு எதாவது இருந்தால், கண்டிப்பாக ஏம்நாத் குடும்பம் தான் நாசமாக போய்க்கணும். இப்போ ஏம்நாத்துக்கு ஏதாவது நடந்துக்கணும், இல்லை ஏம்நாத் அப்பா அம்மாவுக்கு நடந்துக்கணும், இல்லை ஏம்நாத்தை சுற்றி ஏதாவது கெட்ட விஷயம் நடந்துக்கணும். நம்ம இன்னி வரைக்கும் ஒரு விஷயம் கூட ஏம்நாத் பற்றி நம்ம ஏம்நாத்துக்கு எங்கே போனாலும் வெற்றி மேலே வந்தீங்கன்னா அப்போ அவன் சைடில் நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குன்னு தான். அப்படி இல்லை, நம்ம பொண்ணு ஆசையாக நம்ம பொண்ணை பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்குறோம், நம்ம பொண்ணு சாவுக்கு நியாயம் கிடைக்கலையன்ற ஒரு மன வேதனையில் கூட அவர் அப்படி பண்ணியிருப்பாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். நான் என்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூ, அதாவது என்கிட்ட ஏம்நாத் என்ன சொன்னான் அந்த பிரச்சனை அப்போது, அதாவது வந்து விஜய் சித்ராக்கு மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அதாவது அந்த வீடு கிரகப்பிரவேச பண்ணாங்களே அந்த இடத்துல வந்து யாரோ வந்து ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஏம்நாத் போகலை. சரி, அப்போ விஜய் சித்ராவோட முடி முடி வெட்டி கீழே முடியெல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏம்நாத் என்ன சொல்லிக்கிறான், ஒரு வீடு கிரகப்பிரவேசம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது விநாயகர் ஹோமம் பண்ணுவோம். இப்போ கோயில் நம்ம கட்டினா ஒரு கும்பாபிஷேகம், அதுதான் நம்மளுக்கு முறை. ஒரு இந்து கலாச்சாரத்தில் அதுதான் நம்ம எல்லாம் பண்ணுறது. எதுன்னு இது வேறு மதத்து ஆளுங்க வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்க, நாங்கள் வரமாட்டோம், நான் வரவே மாட்டேன் சொல்லி இவன் போவே இல்லை. சரியா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன பண்ணாங்க, என்ன பரிகாரம், ஏதோ ஒரு பரிகாரம் தண்ணியெல்லாம் எடுத்து தலையில் ஊற்றிருக்காங்க. சரி, அவன் போனதான் அவன் சொல்ல முடியும்ல. ஸோ அவனுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு ஈடுபாடு கிடையாது. அதனால் அவன் போகல. சித்ரா என்ன சொன்னாலும் அதை வச்சு தான் என்கிட்ட சொன்னான். ஸோ அதை வச்சு தான் உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன். நான் அப்போ சொல்லும்பொழுது ஏதோ அங்கே சம்திங் தவறாக நடந்திருக்கு, அது மட்டும் 100% கன்ஃபார்ம். ஏன்னா அடி மேலே அடி இப்போ அவங்க வீட்டில் விழுந்துருக்குது. சரியா? அதனால சொல்லணும், எப்பவுமே சொல்ல ஒரு பரிகாரங்களோ ஒரு பிரயோகங்களோ ஒரு மந்திர தந்திர சக்திகளோ தவறாக பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கே அவங்களுக்கு தான் திருப்பி அடிச்சுக்கினே இருக்கும். இப்போ சொல்கிறேன், நான் வந்து அவங்க மேலே வந்து இறக்கம் தான் பண்ணேன். அவங்க வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு தான் எனக்கும் மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா பொண்ணும் இறந்தாங்க, இப்போ கணவனும் இறந்தாங்க. அந்த அம்மாவோட நிலைமை பார்த்தா நம்மளுக்கு பரிதாபமாக தான் இருக்குது. இருந்தாலும் விதியை யாரால மாற்ற முடியும், கர்மாவை யாராலும் கிளியர் பண்ண முடியும் தான் என் கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பத்ரகாளியோட இருக்கிறதால மாந்திரிக சக்தி பூஜை பண்ணறதால எனக்கு அந்த வீரியத்தோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் அதனால தான் வந்து இங்கே வரவங்க கூட எப்போவே சொல்வேன், தயவு செய்து வாங்க. எதனால அவர் தற்கொலை பண்ணிருக்கு? கண்டிப்பாக அதாவது வந்து மரணம் வந்து 2 விஷயத்தில் என்றைக்குமே நடக்கணும். ஒன்று இயற்கையாக நடக்கணும். அதாவது வந்து நம்ம வந்து பிறந்தோம் வாழும் பொழுது எல்லா விதமான கர்ம காரியங்களும் அக்செப்ட் பண்ணணும். ஒரு மனிதனாக பிறந்து ஆசை பாசத்துக்கு இல்லாமல் நம்ம தர்மத்தின் வழி போகும் பொழுது 1000 இன்னல்கள் 1000 கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் தர்மத்தின் வழியில் இருக்கும்போது தெய்வம் நம்ம பக்கம் நிற்கும். அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, ஜெயினிசம் சரி, புத்திசம் இருந்தாலும் சரி, தர்மத்தின் வழியில் போகும்போது தெய்வம் நம்மளுக்கு கண்டிப்பாக நிற்கும். ஆனால் அதே நம்ம வந்து அதர்மத்தின் பாதையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அகால மரணங்கள் நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். சரியா? தூக்குமாடி சேர்த்தவங்க கொளுத்துக்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஆவிகள் அவங்க அடித்து கூட துன்புறுத்தி கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்வின கோளாறு தான். அதாவது அவங்க இப்போ 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று, நான் கெட்டது செஞ்சுக்கணும், எனக்கு கெட்டது ரிவர்ஸாக அடிச்சுக்கணும். இல்லையா வேறு ஏதாவது பிரச்சனையில் அவர் வந்து மாட்டிக்கின்னு அதுலேருந்து அதாவது ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அதுலேருந்து வெளியே வராமல் புரியுது அவங்களுக்குள்ளே பிரச்சனையாகி. ஏன்னா இப்போ ஏம்நாத்துக்கு எதுக்கும் கனெக்ஷனே கிடையாது, ஏன்னா வெளியே வந்துட்டான். இப்போ சப்போஸ் வந்து நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேனே, நிறைய பேர் என்ன என்னையே கேட்டாங்க, அம்மா இதுமாதிரி வந்து விஜய் சித்ரா இறந்த பிறகு அந்த ஆத்மாவோட பலம் என்னம்மா இருக்க சொல்லிட்டு. சரி, கண்டிப்பாக சொல்கிறேன். அவள் வந்து கன்னிப்பெண், திருப்பி சொல்கிறேன். அந்த கன்னிப்பெண்ணோட பலம் என்னென்னா, எந்த ஆசையோடு அப்போ நிராசையான வெளியே வந்தா, அந்த ஆத்ம சரீரம் உடலேருந்து வெளியே வந்ததில்ல, ஆத்ம சரீரத்துலேருந்து வெளியே வரும்போது எந்த ஆசைகளோடு அவள் கனவுகளோடு வெளியே வந்தாலும் கண்டிப்பாக அது பழி வாங்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவள் பழி வாங்கணும்னு நினச்சா ஏம்நாத் தானே பழி வாங்கியிருக்கணும். ஆமாம், ஏம்நாத்தோட பேரண்ட்ஸை பழி வாங்கிக்கணும், இல்லை ஏம்நாத்தை சம்மந்தப்பட்ட பழி வாங்கணும், இல்லை என்ன வந்து பழி வாங்கிக்கணும். ஏன்னா ஏம்நாத்துக்கு நான் பூஜை பண்ண வேணாம், எனக்கு வந்து நின்றுக்கணும், இல்லை என்கிட்ட வந்து நின்று பேசிக்கணும். அவள் எல்லாமே அந்த பக்கம் வந்து பாசிட்டிவாக இருந்துட்டு இவங்க சைடில் தான் நெகட்டிவாக இருக்குது. அப்போ வந்து இவங்களாக தான் அவங்க வந்து அங்கே வந்து பிரச்சனையை வந்து கொண்டு போய்க்கிறாங்க, ஏதோ தவறு பண்ணிக்காங்க, ஏதோ பிரச்சனைக்கு உள்ளாக்கிக்காங்க. ஸோ அதோட மன அழுத்தத்தாலேயோ மன வேதனையால் தான் அந்த பொண்ணு இறந்துருக்கான். சரி, கர்மா யாருமே நம்ம சும்மா விடாது, புரியுது அவங்களுக்கு. இதே 4 வருஷம் கழிச்சு இதே டிசம்பரில் அந்த பொண்ணு எப்படி தூக்கமாட்டி ஒரு இடத்துல இறந்தாலும் அதே மாதிரி அவங்க அப்பாவை இருந்துக்கிறாங்க. சிம்பிள். அதாவது டிஃபைன் பண்ணிட்டா அம்மா, இவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், தர்மத்தின் வாழ்வை என்றைக்குமே நம்ம தர்மத்தில் தான் நிற்கணும். நம்ம ஒரு படி கூட கீழே எங்கன்னா அதோட தண்டையிலேருந்து யாருமே தப்பு, அது நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி. அவங்க பெற்றவங்க எப்படி நாங்கள் பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போது என்னோட எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேனே. இப்போ நான் ஒரு திருநங்கை, சரியா? ஒரு ஆண் பெண் எந்த வேணாலும் இருக்கலாம்.
சரியா? எனக்கு வந்து வழி தெரியாத இடத்துல எப்படியோ ஒரு லக்கில் ஃப்ளுக்கில் நான் வந்து மேலே ஏறி வரும் பொழுது எனக்கு வந்து பக்கத்தில் சுற்றி பற்றி யாருமே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வரான், ஒரு பாய் ஃப்ரெண்ட் வரான். அவனெல்லாம் இந்த விஷயத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்து அந்த 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 குடும்பத்தை பார்க்கணும், எப்படி வந்து பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், எப்படி ஒரு மேனேஜராகவும் ஒரு கார்டியனாகவும் அந்த பையன் வந்து சித்ராவுக்கு வந்து இருக்கும் பொழுது இருந்திருக்கான். இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸுக்கு பொறாமை வரும், யாராக இருந்தாலும் சரி. ஏன் எங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் சரி. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் பையன் என் பொண்ணு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பார்ப்பாங்க, ஐயோ என் பையன் அப்படியே மாறிட்டான், என் பொண்ணு அப்படியே மாறிட்டா, என் பையனை வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே மாறிட்டா, மருமங்க அப்படியே தூக்கி பழைய தூக்கி அப்படி போட்டுருவாங்க. அது அப்படி கிடையாது. அது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்திருப்போம். நம்ம கூட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராக் வரும்போது நம்ம அவங்களோட மெர்ஜ் ஆகிடுவோம். அதை மெர்ஜ் ஆகும் பொழுது நம்மளுக்கு பாதி பாரங்கள் குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அப்பா அம்மாக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டு அந்த வீடு வாங்கி கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அப்பா அம்மாக்காக தான் வாங்கினாங்க, கொண்டாங்க. பட் ஆனால் ஒரு காலத்தில் இவங்க வந்து அதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எந்த நம்பிக்கையின் பேரில் வந்து ஒரு கணவன் கிட்ட இருக்கக்கூடாதோ அந்த நம்பிக்கையை வந்து அவங்க பறிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ அந்த பெண் வந்து என்ன பண்ணுவா? அந்த பெண் வந்து பெத்த தாய் தந்தைக்காக போராடுவாளா, இல்லை கணவனுக்காக நிற்பாளா? எனக்கு பதில் சொல்லுங்கள். புரியுதா? அப்போ இந்த மனக்குழப்பத்துலாம் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ நடந்திருக்கு. அது 100% ஷுர். சரி, அதே மாதிரி தான் இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஏம்நாத் தனியாக வந்துட்டான். 4 வருஷம் ஆயிடுச்சு. அவன் வாழ்க்கை உண்டு, அவன் விதியை உண்டு, அவன் நினச்சி போயின்னுக்கிறான். இப்போ இதே 4 வருஷத்தில் ஏம்நாத் செத்துருக்கணும். இப்போ எல்லாரோட கண் பார்வையில் நம்ம என்ன பண்ணி வச்சுருந்தோம்? ஏம்நாத் தான் குற்றவாளியை நம்ம நிற்க வச்சோம். ஆனால் அவளோட பார்வையில் யார் குற்றவாளி இன்னைக்கு வந்து அவ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். கரெக்ட் தானே? அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து விஜய் சித்ராவுக்கு மரணத்துக்கு காரணம் அவங்க அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி. கண்டிப்பாக. அது ஏன்னா அவங்களோட அட்வொகேட் கூட அதை தான் சொல்லிக்கிறாரு. ரெண்டாவது வந்து நம்ம இது வரைக்கும் வந்து எந்த ஒரு விட்னஸுமே வந்து யாருமே வந்து அவனுக்கு ஏற்றா நம்ம வந்து கண்டிப்பாக தற்கொலை தான். இது கொலையாக இருக்கவே முடியாது. கொலையாக இருந்தால் அவன் என்கிட்ட வந்திருக்க முடியாது. காளி சம்கார ரூபினி. அதாவது ஒரு நிமிஷம் கூட எதிரிகளை வந்து அவள் வந்து விட்டு வைக்கவே மாட்டா, சர்வ நாசமாக்கிடுவா. ஏன்னா அம்பிகையோட சக்தி அந்த வந்து பயங்கரியாவ. அதனால தான் அம்மா வந்து சுடலில் நின்று இந்த உலகத்தை ஆட்சி புரியுன்னு ஐதீகம். அப்படி இருக்கும்பொழுது தர்மத்தின் வழியில் நிற்கிறவங்களுக்கு மட்டும் தான் அம்மா துணைப்பாவா. ஏம்நாத்துக்கு நீங்கள் பூஜை என்ன பூஜை பண்ணீங்க அவருக்காக? எப்பவுமே எல்லாருக்கும் பண்ணி தர பூஜை தான். சரி, ஏம்நாத் மொத்தத்தில் நிறைய ஃபேமிலிஸ் நம்ம கிட்ட வராங்க, எவ்வளோ பிரச்சனைகளோடு வராங்க. சரியா? அந்தந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அம்பிகை கிட்ட உத்தரவு கேட்பேன். அம்மா தாயேன்னா நான் எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஏம்நாத் வந்து நம்மக்கிட்ட பேசும் பொழுது, நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே. எனக்கு என்னன்னு சொன்னாருக்கா உங்ககிட்ட? என்ன கேட்டால், இம்மா வந்து செய்யாத குற்றத்துக்கு நான் ஜெயில் போய்ட்டு வந்துட்டேன். என் மனைவி, என் வாழ்க்கையே அவள் தான். எனக்கு வந்து அவள் வந்து எவ்வளோ கனவுகளோடு என்கிட்ட இருந்தா, நானும் வந்து எவ்வளோ கனவுகளோடு அவகிட்ட இருந்து எங்கள் வாழ்க்கை வந்து புதுசாக வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்போ நான் எந்த ஒரு விஷயமும் உடனே வந்து சட்டுன்னு எடுக்க முடியாது. ஏன்னா காளிக்கூட்டம் இருக்கிறதால அம்மா உத்தரவு கொடுத்தா தான் அந்த கேஸ் நான் எடுப்பேன். ஆனால் இது வரைக்கும் நான் எடுத்த கேஸ் அத்தனையுமே 100க்கு 100% சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் வந்து ஃப்ளாப் ஆனதே இல்லை. அதனால் ஒரு தைரியமாக சொல்கிறேன். அப்போ அம்மா கிட்ட சொல்கிறப்ப நீ தைரியமாக பூஜை ஆரம்பின்னு சொன்னான். எப்போவுமே மற்றவங்க நான் பண்ணித்தர பூஜை தான் அவன் உனக்கும் பண்ணும் பொழுது அப்படியான ஒரு பலம் வந்தது அவனுக்கு. எங்கெங்கே அவன் வந்து எங்கெங்கெல்லாம் மைனஸ் அவன் வாழ்க்கை இருந்தோ அங்கெல்லாம் ப்ளஸ் ஆக ஆரம்பிச்சுது. அவனுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக ஆரம்பிச்சுது. அவன் சொல்கிறானே, எனக்கு வந்து விஜய் சித்ரா என் பக்கத்துலேயே இருக்கிறா, நான் அதை உணர்றேன்னு சொல்கிறான். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேலே என்னால் வந்து ஒரு குருவாக இருந்து அவளுக்கு அந்த பூஜை பண்ணும் பொழுது, அந்த பராசக்தி வந்து அந்த அனுகிரகத்தை பண்ணும் பொழுது உணர்றது உன் கையில் தான் இருக்குது, என் கையில் கிடையாது. சரி, நான் வந்து ஒரு டீச்சர், அவ்வளோதான். அந்த ஸ்கூலில், இந்த காளின்ற ஸ்கூலில் நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறேன். அது பயன்படுங்க நீங்கள் தான். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு வரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அந்த ஆன்மா வந்து அவர் கூடயே தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போவும் அங்கே தான் இருக்குது, அவள் கூட தான் இருக்குது. ஏன்னா அவன் வந்து நான் சொன்ன மாதிரி வருஷம் திதி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே இன்னி வரைக்கும் அவன் தன் மனைவியாக தான் வாழ்ந்துன்னுக்கிறான். அந்த மனைவிக்கு என்னென்ன பண்ணணுமோ இன்னி வரைக்கும் அவன் பண்ணின்னுக்கிறான். அதோட சூட்சும வெற்றின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இவனால் வந்து டைரெக்டாக போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. ஏன்னா உள்ளே போயிட்டான், அசிங்கம், அவமானம், அந்த குடும்பத்தின் பேரே எல்லாமே சின்ன பின்னமாக ஆக்குனாங்க. இன்றைக்கி அவன் ஜெயிலுக்கு போய் அவனோட வாழ்வாதாரத்திலே வந்து நடுத்தரத்தில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆனால் தெய்வத்துக்கிட்ட வந்து தெய்வம் கரெக்டான ஆளை இல்லை சொல்லிட்டு இவனுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தமோ, அந்த பொண்ணு எப்படி இறந்தாலோ அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி இறந்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து யாருமே வந்து பனிஷ் பண்ணிக்கூடாது. அது இன்றைக்கி இருந்தாலும் நாளைக்கு நம்மளுக்கு வந்தே தான் ஆகும். இப்போ நிறைவேறாத ஆசையில் இருக்க ஆத்மாலாம் வந்து சாந்தி அடையாமல் இப்படியே தான் சுற்றிக்கிட்டே
இருந்துகிட்டே இருக்குமா? அப்படி கிடையாது. அதாவது நிறைவேறாத ஆத்மாக்கள் எந்த ஒரு பரிகாரங்கள் பண்ணால் மட்டும்தான் உக்ரமாக ஆவாங்க, கெட்டது நடத்தும். பட் ஆனால் சித்ரா விஷயத்தில் ஏம்நாத் புருஷனாக வந்து இன்னி வரைக்கும் எல்லாம் பண்ணி நிற்கிறானே, அப்போ அந்த ஆத்மாவுக்கு வந்து எப்படி வெளியே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ அந்த ஆத்மா வந்து கூட இருந்து ஏம்நாத் கூட இருந்து இன்றைக்கும் அது பலமாக தான் நிற்குது. அப்போ இவங்க தான் இதை தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் அதை தண்டிச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் வந்து தேவியை கூட சொல்ல முடியாது, சித்ரான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சித்ரா நடுநிலையில் இருந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து பதில் சொல்லிக்க தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இதன் மூலிமா நான் எல்லாருக்குமே சொல்ல வரேன், எப்போவுமே நான் ஆல்ரெடி அப்போவே பேசினது தான். இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நான் முழுக்க நான் அனலைஸ் பண்ணேன், என்னோடய பிரயோகத்தையும் நான் பார்த்தேன். இது முழுக்க என்னென்னா, இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு தவறான ஆட்களை, அதாவது சரியான பயிற்சி எடுக்காத ஒரு மாந்திரிகவாதிகளை, இல்லை எல்லோரும் நம்ம எப்படி அங்கங்கே போய் ஏமாறுறோமோ அதே மாதிரி ஒரு அரைகுறையாக தெரிஞ்ச ஒரு ஆட்களை போயிட்டு இவங்க வீட்டில் வச்சு இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பலன் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே இன்றைக்கி சின்னமனமாக போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஏம்நாத்தோட வாழ்க்கையும் போயிடுச்சு, இன்றைக்கி அவங்க அப்பா வாழ்க்கையும் போயிடுச்சு. இதனால தான் நான் சொல்ல வரேன், அதாவது கரெக்டான பூஜைகள், கரெக்டான முறைகள், கரெக்டான வழிபாடுகள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு தெய்வம் உறுதுணையாக நிற்கும். நம்ம அவனை பார்க்குறோம் இவனை பார்க்குறோம் சொல்லிட்டு நம்மளோட ஆசைகளை கொண்டு போய் அவங்ககிட்ட கொட்டும்போது அவன் மற்றவங்களாம் பணமாக்கிடுறாங்க. அது மட்டும் பணமாக்குறது ஆமாம், மாந்திரிகத்தால் தான் கண்டிப்பாக 100%பா, 100% இது மாந்திரிகத்தால். அவங்க தவறாக பண்ணதால தான் இவனுக்கு இவ்வளோ நடந்துக்குது. ஏன்னு கேளுங்க, ஏம்நாத்தோட குலசாமி வந்து பச்சையம்மன், ரெண்டாவது அவன் கிட்ட வந்த தேவி வந்து பத்ரகாளி, புரியுதா? கண்டிப்பாக வந்து கெட்டது அம்மா ஒரு காலமாக வந்து அனுகிரகம் பண்ணவே மாட்டான். மாந்திரிகத்தை தப்பாக பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் ஆமாம், தவறாக பண்ணும்போது நம்மளுக்கே திருப்பி அடிச்சிடும். அதுதான் இப்போ நடந்துருக்கு, புரியுதா? எந்த ஏம்நாத்தையும் சித்ராவை பிரிக்கணும்னு வச்சோம், சித்ராவும் போனான், சித்ரா அப்பாவும் போனான், முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான், சிம்பிள். அதனால் மாந்திரிகத்தை சரியான முறையில் பயன்படுத்தினா நம்மளுக்கு திருப்பி அடிச்சிடும். ஓகே, நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.